போராட்டம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இதை யாராலும் தடுக்க முடியாது. தளபதி விஜயின் கடைசி திரைப்படமான ஜனவரி நாயகன், ஜானா நாயகன் சமூக வலைதளங்களில் கசிந்த விவகாரம் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்த முழுமையான பின்னணி இதோ. என்ன நடந்தது? யார் செய்தார்கள்? ஏப்ரல் 9, 2026 அன்று இந்த படத்தின் சுமார் 5 நிமிடம் ஓடக்கூடிய முக்கிய காட்சிகள், படத்தின் டைட்டில் கார்டு மற்றும் விஜயின் மாசான இன்ட்ரோ சீன் சமூக வலைதளங்களில் சட்டவிரோதமாக பகிரப்பட்டன. யார் காரணம்? இதுவரை குறிப்பிட்ட நபரின் பெயர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்றாலும், படத்தின் எடிட்டிங் மேஜையில் எடிட்டபிள் இருந்தோ அல்லது படக்குழுவினர் நடத்திய முன்னோட்ட காட்சியின் டெஸ்ட் ஸ்கிரீனிங் போதோ இது ரகசியமாக படம் பிடிக்கப்பட்டு கசிந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. சதித்திட்டம்? சிலர் இது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு சதி, கன்ஸ்பிரசி என்றும் கூறுகின்றனர். குறிப்பாக போலியான சமூக வலைதள கணக்குகள் மூலம் இந்த காட்சிகள் வேகமாக பரப்பப்பட்டன. ஏன் செய்தார்கள்? காரணங்கள் மற்றும் பின்னணி. இந்த கசிவுக்கு பின்னால் பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. அரசியல் ரீதியான முட்டுக்கட்டை. விஜய் தனது அரசியல் கட்சியான தமிழக வெற்றி கழகம் DVK மூலம் தீவிர அரசியலில் இறங்கியுள்ளதால் அவரது செல்வாக்கை குறைக்க சிலர் இதை செய்திருக்கலாம் என அவரது ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வெளியீட்டு தாமதம். சென்சார் போர்ட்டுடன் CBFC ஏற்பட்ட மோதல் காரணமாக ஜனவரி மாதம் வெளியாக வேண்டிய இப்படம் நீண்ட நாட்களாக தள்ளிப் போய்க்கொண்டே இருக்கிறது. இந்த இடைவெளியை பயன்படுத்தி படத்தின் மீதான எதிர்பார்ப்பை சிதைக்க இச்செயல் செய்யப்பட்டிருக்கலாம். டிஜிட்டல் திருட்டு, பைரசி சோகஸ்மெலி வழக்கம் போல படக்குழுவினருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தவும், சட்டவிரோத இணையதளங்களுக்கு கூட்டத்தை கூட்டவும் இந்த லீக் நடந்திருக்கலாம். ஜனவரி நாயகன் கசிவு ஒரு குட்டி கதை. தமிழகமே ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஒரு தருணம். தளபதி விஜயின் சினிமா பயணத்தின் இறுதி அத்தியாயம் என்பதால் ஜனவரி நாயகன் படத்தின் மீது இமாலய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் சென்சார் போர்டு விதித்த தடைகளால் படம் முடங்கி கிடந்தது. அந்தச் சூழலில் ஒரு நாள் இரவு திடீரென X மற்றும் டெலிகிராம் தளங்களில் ஒரு வீடியோ காட்டுத்தீயாய் பரவியது. அது ஜனவரி நாயகன் படத்தின் ஆரம்ப காட்சிகள். சிறைச்சாலையில் விஜய் ஒரு மண்வெட்டியை பிடித்துக் கொண்டு நிற்கும் மாசான காட்சிகளும், பின்னணியில் அனிருத்தின் அதிரடி இசையும் ரசிகர்களை கொண்டாட வைத்தாலும், இன்னொரு பக்கம் படக்குழு அதிர்ச்சியில் உறைந்தது. உடனே தயாரிப்பு நிறுவனமான KVN புரொடக்ஷன்ஸ், இது பல கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்ட கடின உழைப்பு, இதை தயவு செய்து பகிராதீர்கள் என வேண்டுகோள் விடுத்தது. அத்துடன் சைபர் கிரைம் போலீசாரிடம் புகாரும் அளிக்கப்பட்டது. விஜயின் அரசியல் வருகையை தடுக்கவே சிலர் இதுபோன்ற இழிவான செயல்களில் ஈடுபடுவதாக தமிழக அரசியலிலும் ஒரு விவாதம் கிளம்பியது. திரையில் பார்க்க வேண்டிய ஒரு கலைப்படைப்பு இப்படி திருட்டுத்தனமாக வெளியானது சினிமா ரசிகர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பு: தற்போது படக்குழுவினர் இந்த காட்சிகளை இணையத்திலிருந்து நீக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இதை பகிர்பவர்கள் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்துள்ளனர்.